நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் லைலி கைர் வ ஐயுல் அஷ்ஹுரி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவிலே சிறந்த இரவு எது என்று கேட்டார்கள். மாதங்களிலே சிறந்த மாதம் எது என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் லைலி ஜௌஃபுஹு, இரவிலே சிறந்த பகுதி இரவின் நடுப்பகுதியாகும். இரவிலே சிறந்த பகுதி இரவின் பகுதியாகும். வஅஃதலுல் அஷ்ஹுரி ஷஹ்ருல்லாஹி அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம், மாதங்களிலே சிறந்த மாதம் அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதமாகும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே முஹர்ரம் மாதம் புனித மாதங்கள், அதாவது புனித மாதங்கள் 4லும் மிக சிறந்த மாதமாகும். அதே போல பொதுவாக எல்லா மாதங்களிலும் ரமலானுக்கு அடுத்ததாக சிறந்த மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கிறது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் சஹாபாக்களும் சலஃபுகளும் இதிலே கூடுதலாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளை பொறுத்தவரையில் ஜாஹிலிய காலத்திலும் இந்த 10வது நாளிலே குறைஷிகள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மக்காவிலே குறைஷிகள் இஸ்லாத்திற்கு முன்னரும் இந்த ஆஷூரா நாளிலே, முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மக்காவில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஷூரா தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து அங்கே பார்த்தால் வந்தவுடன் முஹர்ரம் மாதத்திலே யூதர்கள் 10வது நாள் நோன்பிருப்பதை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்தவர்களிடம் கேட்கிறார்கள், ஏன் யூதர்கள் இந்த தினத்திலே நோன்பு நோக்கிறார்கள் என்று. அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினத்தில் தான் ஃபிர்அவுனுடைய கெடுபிடிகளிலிருந்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். ஃபிர்அவுனிடமிருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் தான். எனவே அதற்கு நன்றி பாராட்டும் முகமாக யூதர்கள் இந்த தினத்திலே நோன்பிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் மிக தகுதியானவர்கள். எனவே உங்களில் யாரெல்லாம் இன்றைய தினத்தில் காலையிலே எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நோன்போடு இருக்கட்டும், நோன்பை அவர்கள் தொடரட்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அவர்களும் நோன்பிருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஹிஜ்ரி முதலாவது ஆண்டு முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா தினத்திலே நோன்பிருப்பது என்பது முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டது, வாஜிபாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இப்ப 2ஆம் ஆண்டு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்பை சஹாபாக்களுக்கு சுன்னத்தாக்கினார்கள். விரும்பியவர்கள் பிடிக்கலாம், விரும்பியவர்கள் விடலாம் என்று சொன்னார்கள். இருந்தாலும் கூட அந்த ஆஷூரா நோன்புடைய சிறப்பை பற்றி அவர்கள் சொல்லுகிற போது கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள். ஆஷூரா நோன்பை நோட்பது என்பது கடந்த வருட பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள். இந்த கடந்த வருடத்து பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி உலமாக்கள் தெளிவுபடுத்துகிற போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடந்த வருடம் நாம் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தும் இந்த நோன்பின் மூலம் அளிக்கப்படும். நாம் இந்த வருடத்திற்குள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிறிய பாவங்களை செய்திருப்போம். குறிப்பாக இன்றைய தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணத்தினால் நாம் நாளாந்தம் செய்யக்கூடிய
சிறிய பாவங்கள் ஏராளமாகும். அவற்றை நாம் பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆஷூரா நோன்பு என்பது அவ்வாறான சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது, அதுவும் ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 10வது நாள் நாம் நோன்பிருப்பதற்கு எல்லோரும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இந்த 10வது நாள் மாத்திரம் ஒருவர் நோன்பிருக்கலாமா என்று கேட்டால், தாராளமாக 10வது நாள் மாத்திரம் நோன்பிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 1வது ஆண்டிலிருந்து 9வது ஆண்டு வரைக்கும் 9 வருடங்கள் ஆஷூரா மாத்திரமே நோன்பிருந்தார்கள். அதே நேரத்தில் 9வது ஆண்டு சஹாபாக்கள் வந்து விளக்கம் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், யூதர்களும் இந்த தினத்திலே நோன்பிருக்கிறார்கள், நாமும் நோன்பிருக்கிறோம், ஒத்து செல்வது போல இருக்கிறதே என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல இன் இஷ்துல் ஆமல் காபில் ல அஸூமன் நத்தாசி, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் 9வது நாளும் நோன்பிருப்பேன் என்று சொன்னார்கள். எனவே 9வது நாள், அதாவது நோன்பிருப்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் சுன்னத்தாக்கப்படுகிறது. ஆனால் அடுத்த வருடம் 10வது வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாளை தாசுஆ என்று அரபியிலே சொல்லுவார்கள். 10வது நாளுக்கு ஆஷூரா என்பார்கள், முஹர்ரம் 9வது நாளுக்கு தாசுஆ என்பார்கள். அந்த தாசுஆ நாளிலே நோன்பிருப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து 9ம் 10ம் நோன்பிருப்பது சுன்னா என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே நாம் 9ம் 10ம் நோன்பிருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் 10வது நாள் மாத்திரமாவது நாம் நோன்பிருந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கடந்த வருடத்து பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பது 10வது நோன்புதான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது, 10வது நாளுக்கு முதல் நாளோ அல்லது மறுநாளோ நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சில அறிஞர்கள் 9ம் 10ம் அல்லது 10ம் 11ம் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் தொடர்பாக ஹதீஸ் பகுப்பாய்வாளர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. சில அறிஞர்கள் இது லைஃபான பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். அதுதான் சரியான கருத்தும் கூட, வல்லாஹு தஆலா அலம். எனவே இந்த ஹதீஸை லைஃப் என்று நாம் முடிவெடுத்தால் 9ம் 10ம் நோன்பு நோட்பதே சுன்னா, 10ம் 11ம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். யாராவது இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்லாமல் சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்ட நிலையில் 10ம் 11ம் அவர்கள் பிடிப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய நியத்திற்கேற்ப கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் சரியான நிலைப்பாடு வல்லாஹு தஆலா அலம் 9ம் 10ம் நோன்பிருப்பது என்பதுதான். சில நேரங்களில் 10 மட்டும் நோன்பிருக்கிறோம், அந்த நாள் வெள்ளிக்கிழமை வந்தால் நோன்பிருக்கலாமா என்று கேட்டால், இது ஒரு காரணத்தோடு வருகிற நோன்பு என்கிற காரணத்தினால் நாம் 10வது நாள் வெள்ளிக்கிழமை வந்தாலும், இந்த வெள்ளிக்கிழமை தனியாக சுன்னத்தான நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஆஷூரா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த ஆஷூரா நோன்பை நாம் நோட்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இந்த முஹர்ரம் மாதத்திற்கு நிறைய சிறப்புகளும் முக்கியத்துவமும் இருக்கின்றன. இருந்தாலும் கூட சிலர் இந்த மாதத்தில், முஹர்ரம் மாதத்திலே சில பித்அத்துகளை, வழிகேடுகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே குறிப்பாக ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் பல பித்அத்துகளை இந்த மாதத்தில், அதுவும் குறிப்பாக ஆஷூரா தினத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் அவர்கள் கவலை, துக்கம் என்பவற்றை அனுஷ்டிக்கிற ஒரு காலப்பகுதியாக டிக்ளேர் பண்ணி, அந்த காலத்திலே அதிலே அவர்கள் கவிதைகள் படிப்பது, அதே போன்று தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துவது, அதுபோல தங்களை சித்திரவதை செய்து கொள்வது, உடம்புகளிலே கூரிய ஆயுதங்களால் கீறிக்கொள்வது அல்லது இரும்புகளால் அடித்து காயப்படுத்துவது போன்ற மிக இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத அரக்கத்தனமான பித்அத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த தினத்தில்
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் இது தெளிவான பிதஅத்தாகும், வழிகேடாகும். இந்த கொடூரமான பிதஅத்துகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில அஹ்லு சுன்னாவை சேர்ந்த மக்களும் கூட வேறு சில பிதஅத்துக்களை இந்த காலப்பகுதியிலே முஹர்ரம் மாதத்திலே குறிப்பாக ஆஷூரா தினத்திலே ரொட்டி சுடுவது, ஏதாவது நட்ஸுகளை பகிர்ந்து கொள்வது, அல்லது விசேடமான வேறு இபாதத்துகளை உருவாக்குவது, பள்ளிகளை அலங்கரிப்பது போன்ற பிதஅத்துகளிலே ஈடுபடுகிறார்கள். இதுவும் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இது இருக்கவில்லை, சஹாபாக்களிடமும் இருக்கவில்லை. பிறகு சிறப்புக்குரிய நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தாபீன்கள், தபா தாபீன்களுடைய காலங்களிலும் இருக்கவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொண்டு பிதஅத்துகளுக்கு இடம் அளிக்காமல், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதத்தில் முடியுமானவரை அதிகமாக நோன்பிருக்க முயற்சிய வேண்டும். குறிப்பாக பிறை 9 தாசுஆ நாளிலும் பிறை 10 ஆஷூரா நாளிலும் நாம் எல்லோரும் நோன்பிருப்பதற்கு முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து நம்முடைய பொடுபோக்கான நிலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும்.